Hi friends, welcome back to Birlas Parvai. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த ஏர்பேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஓபனான ஒரு ஏர்பேக் வச்சு டீடைல்டா நம்ம வந்து பார்த்திருந்தோம். அந்த வீடியோல நிறைய பேர் ஏர்பேக் ஓபன் ஆகும்போது அது எப்படி ஓபன் ஆகும் அப்படிங்கறத லைவா எங்களுக்கு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக சென்னை ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு 2 ஏர்பேக் வந்து நம்ம தேத்தி இருக்கிறோம். ஓபன் ஆகாத ஏர்பேக். ஸ்கோடாவோட இந்த டிரைவர் சைடோட இந்த ஏர்பேக்கும் பக்கத்தில் இருக்கிற கோ பாசஞ்சருக்குரிய ஏர்பேக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டையுமே லைவாக வெடிக்க வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஏர்பேக் ஓப்பன் ஆகும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சத்தத்தோட எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த செட்டப்புக்கு ஃபுல்லாக வந்து ஒரு வயரிங் சப்போர்ட் வந்து நமக்கு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கூட வந்து ராஜா ப்ரோ வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஏற்கனவே ராஜா ப்ரோ வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். நம்ம காரோட வயரிங்கு இன்கேஸ் எலி கடிச்சிருந்தா என்ன பண்ணணுங்கிறதுக்கு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இவர் தான் அந்த ராஜா. ஸோ காரோட எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் வந்து இவர் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுக்குறாரு. இவரோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங் மவுண்டர் ஏர்பேக்கை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். 3, 2, 1. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பா அவ்வளோ சூடாக இருக்குது, ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் பாருங்கள், புகை எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னா இதுக்குள்ளே வந்து சோடியம் அசைடு அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்னும் அது வந்து எந்த அளவுக்கு வெளியில் வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். அந்த புகை வந்து நமக்கு நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக. அதே மாதிரி இது விரிஞ்சு அப்படி நிற்காதுன்னு சொன்னோம், அப்படி பலூன் வந்து சுருங்கினது நமக்கு நல்லாவே தெரியுது. இது ஆக்சுவலாக இதில் டோர் வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், பா தொட முடியல அந்தளவுக்கு சுடுது. இதில் பார்க்கலாம், இது வந்து இப்படி டோர் மாதிரி ஓப்பன் ஆகி தான் நமக்கு அந்த ஏர்பேக் வந்து நமக்கு வெளியில் வந்திருக்கு. இந்த பின்னாடி உள்ள போர்ஷன் வந்து எந்த சேஞ்சுமே ஆகலை, அது அப்படியே வந்து நமக்கு நிற்கிது. இப்படி தான் டிரைவர் சைடோட ஏர்பேக் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி பிளாஸ்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கோ பாசஞ்சரோட அந்த ஏர்பேக்கை செட்டப் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இது எப்படி பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1. கேமரா காலி. எஸ்கேப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெடிச்சதை பார்த்தீங்க, செம்மையான ஒரு சவுண்டு. ஆனால் இதில் என்னென்னா ஏர்பேக்கும் சேர்த்தே கிழிஞ்சு போச்சு. மேபி ரொம்ப பழசாக இருக்குமா தெரில, ஆனால் பேக் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த கெமிக்கல் ஸ்மெல்லு, அந்த புகை அப்படியே வர்றது உங்களுக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் கீழே கவுத்திருச்சு. நம்ம மேலே கோப்ரோ வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து உடச்சிருச்சு. செம்மையான ஒரு பவரு. சூடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூடு வந்து இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எவ்வளோ சத்தத்தோட எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஏர்பேக் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதை லைவாகவே வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஏர்பேக்கு இப்போ ஓப்பன் ஆனது நீங்கள் பார்த்தீங்க. இந்த ஸ்டேரிங்காக இருக்கட்டும், இந்த கோ பாசஞ்சராக இருக்கட்டும், எவ்வளோ பெருசாக கோ பாசஞ்சர் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேரிங்கில் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சேஃப்டி மெஷர் பண்ணி தான் இந்த பிளாஸ்ட்டை வந்து நம்ம பண்ணியிருந்தோம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இது அவ்வளோ சத்தத்தோட பயங்கர ஒரு பிளாஸ்டிங் எனர்ஜியோட தான் இது வந்து வெடிக்குது. சரியா? இப்போ இந்த கோபாசஞ்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சுடுது கீழே. இது வந்து ஒரு டோர் மாதிரி இதில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ பிளாஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த டோர் டப்புன்னு இப்படி ஓப்பன் ஆகிட்டு இந்த பலூன் வந்து உங்களுக்கு வெளியில் வரும். பட் ஒரு சில காரில் பார்த்தீங்கன்னா டோர் பேடில் நமக்கு வெளியில் டோர் இருக்கிறதே தெரியாது. ஐ மீன் ஃப்ரண்ட்டோட டேஷில் இந்த மாதிரி டோர் இருக்கிறதே தெரியாது, ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த கண்டிஷனில்
நடுவில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா டோர் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகி உங்களுக்கு இது வெளியில் வரும்போது கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃப்ரண்ட்டோட அந்த கம்ப்ளீட்டு பிளாஸ்டிக்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து இந்த போர்ஷனை மட்டும் நம்ம புதுசாக வந்து ஏர்பேக்கை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதோட நியூ காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாங்கள் ஊடால என்கொயரி பண்ண வரைக்கும் ஒரு 25 to 30K இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு காருக்கும் அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.